இடுப்புல வலி இருந்தா நிறைய பேர் இடுப்புல வலி இருந்தா தான் இடுப்பு வலின்னு நினைச்சுக்கிறாங்க. காலில் வலிச்சா இடுப்பு வலி இல்லை பாதத்தில் மரமரப்பு வந்தால் இடுப்பு வலி இல்லை, பாதம் நடக்கிறப்ப கஷ்டமாக இருந்தால் இடுப்பு வலி இல்லைன்னு. அப்படி கிடையாது. இடுப்பில் இருந்து சயாட்டிக்ங்கிற ஒரு நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக வந்து காலில் முழங்காலுக்கு சைடில் ரெண்டாக பிரிஞ்சு ஆன்டீரியர் டிபியல் நர்வ் லேட்ரல் பெரோனியல் நர்வாக பிரிஞ்சு பாதத்தில் வந்து 5ஆ பிரிஞ்சு பிளான்டார் நர்வ்ஸாக இருக்குது. அது போகிற இடத்துல எங்கே வலி வந்தாலும் கால் விரலில் மரமரப்பு இருக்கும், வேற எந்த சிம்டமும் இடுப்பில் இருக்காது. ஆனால் அது இடுப்புலேருந்து வந்தது. அதை இனிமேல் உணர்ந்து செயல்படுங்க. ஏன்னா இடுப்பு வலிங்கிறது இடுப்பில் மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை. எங்கே வேணாலும் இடுப்புக்கு கீழே எங்கே வேணாலும் அது உன்னோட சிம்டம்ஸை காட்டும். அதை தெரிஞ்சுக்கோங்க. இடுப்பு வலி ஒன்லி எக்ஸசைஸில் நல்லா வர நோய். இன்னைக்கு நான் இடுப்பு வலிக்கான எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அந்த இடுப்பு வலியோட என்னென்ன சிம்டம், இடுப்பு வலி வந்து எத்தனை விதமான நோய்கள் அதுக்குள்ளே இருக்குது, டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் மோஸ்ட் காமன், அதெல்லாம் சொல்லித்தரேன். இடுப்பில் வலிக்கும், சிலருக்கு காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலிக்கும், சிலருக்கு நடுவில் மட்டும் வலிக்கும், சிலருக்கு சைட்லையெல்லாம் ரைட்டு லெஃப்ட்டு, நிறைய பேத்துக்கு ஒரு சைடே வலிக்கும், ரொம்ப முத்துனா 2 சைடும் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வலிக்கும். அது தவிர பெட்டெக்ஸில் சிலருக்கு வலி வந்துடும், சிலருக்கு தொடையில் வந்துடும், கெண்டைக்கால் காஃபில் வந்துடும், பாதத்தில் வந்துடும், அப்புறம் கால் விரல் மரமரப்பு இருக்கும். ஒரு சைடே வந்து இடுப்புலேருந்து ஆரம்பித்து கால் பூரா ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கும், குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வலிக்கும், 2 வீலரில் அதிகமாக போனால் வலிக்கும். ஒரு சைடு தான் வருதான்னு பார்த்தா முத்துச்சுன்னா அப்புறம் இன்னொரு சைடும் வலிக்க ஆரம்பிச்சிடும், 2 சைடுமே வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து எதோட ஒத்து போகுதுன்னா ஸ்பைனல் கார்டில் லம்போ சேக்ரல் அப்படின்னு இருக்குல்லங்க. லம்பாரில் 5 இருக்குது, L1 L2 L3 L4 L5. சேக்ரமில் S1 S2 S3 S4 S5 இருக்குது. அப்புறம் காக்சிக்ஸ்ங்கிறது 4 இருக்குது. சேக்ரமும் காக்சிக்ஸும் ஃபியூஸ் ஆகியிருக்கு. அதனால அதுக்குள்ளே அவ்வளோக்கா ஃபியூஸ்னா தனித்தனியாக இல்லை, ஆனால் லம்பார்லாம் வந்து 1 by 1 செப்பரேட் ஆகியிருக்கு. அதனால அதுக்குள்ளே போகிற ஜவ்வு இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகி தான் L5 S1 தான் மெயினாக பிரச்சனை வருது. சம்டைம் L4 L5ல ரொம்ப ரேராக L2 L3 அதுலையெல்லாம் L4 இதுக்கு நடுவுலையெல்லாம் ஆகுது. என்னென்னா அதில் நடக்குதுன்னா லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயின் ஆகுது, வெறும் ஸ்ட்ரெயின். லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வருது, லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் வருது, எலும்பு தேய்மானம் ஆயிடுது. அப்புறம் டிஸ்க் பல்ஜ் வருது, L5 S1 இடையிலையோ L4 L5 மற்றதுக்கு இடையிலையோ. ஜவ்வு வீங்கிருது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வருது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வருது, ஜவ்வு விலகி இருக்கு. இதை தவிர ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் அப்படியெல்லாம் வந்துடுது. ஸ்பாண்டிலைட்டிஸ் முத்தி அந்த நரம்பு போகிற ஓட்டையெல்லாம் சின்னதாகி ஃபியூசன் ஆகி அதனால வந்துடுது. அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் சயாட்டிக்கா. சயாட்டிக் நர்வ் போகிற இடத்துல எல்லாம் எங்கே வேணுனாலும் வலிக்கும், கால் பூரா, இடுப்பு பெட்டெக்ஸ் தொட கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் வலிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தாங்க உலகத்தில் தீர்வு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் தீர்வு. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் ஆச்சு சொல்லி கொடுக்குறேன். இப்படி நல்லா ஃப்ளாட்டான இடத்துல படுத்துக்கோங்க. சாஃப்டான மெத்தையில் படுக்கக்கூடாது. ஹார்டான மெத்தையிலையோ இல்லை இரும்பு கட்டல் மரக்கட்டலில் சும்மாவோ இல்லை தரையில் பாய் போட்டோ படுத்துக்கிட்டு ஷோல்டருக்கு நேராக காலை வச்சுக்கிட்டு முழங்காலுக்கு அடியில் ஒரு துண்டு, ரொம்ப பெரிய துண்டு கிடையாது, ரொம்ப சின்னது மீடியமாக இவ்வளோ தடிமன் இருக்கிற மாதிரி துண்டை மடக்கி முட்டிக்கடியில் வச்சுக்கிட்டு 1ன்னு சொல்லி 10 வரைக்கும் அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரியே வலது காலுக்கு 7 தடவை செய்யணும். 3 தடவை செஞ்சு காட்டினேன். இடது காலுக்கு 1 தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, முட்டியை கீழே அமுத்தி இருக்கேன், அவ்வளோதான். 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வேகமாகவும் எண்ணக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் எண்ணக்கூடாது, மீடியமாக. இப்போ ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், ரிலீஸ் தான் பண்ணுறேன். முழங்கால் இப்படி தூக்கம்லாம் கூடாது, ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த காலுக்கும் 7 தடவை பண்ணணும். இந்த மாதிரி அமுத்துறது 10 வரைக்கும் அமுத்துறது, 10 வரைக்கும் விடுறது. இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸை 100கணக்கான தடவை பண்ணலாம், மினிமம் 7 தடவை பண்ணலாம். சரிங்களா? இதை தவிர இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டால், பாதம் கீழே, பாதம் ரிலாக்ஸ், பாதம் மேலே, அதாவது பிளான்டார் ஃப்ளெக்ஷன். வலது பாதத்தை நோட் பண்ணுங்க. ரைட் ஃபுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10.
வலது பாதம் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 plantar flexion 2 relax 1 2 3 4 5 6 7 8 9 10 2 dorsiflexion 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ கீழே plantar flexion ரிலாக்ஸு மேலே டார்சிஃப்ளெக்ஷன் இப்படி வலது பாதம் இடது பாதம் செய்யணும். ஃபஸ்ட்டு வலது முட்டி இடது முட்டி செஞ்சோம். ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இதில் வந்து பிளான்டர் ஃப்ளெக்ஷன் ரிலாக்ஸ் டார்சிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க. இது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 10 நாளைக்கு சொல்லித்தர அளவுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அப்படி பண்ணுனா இடுப்பு வலி, தேய்மானம், சயாட்டிக்கா, லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் எல்லாமே டோட்டலாக க்யூர் ஆகிடும். டிஸ்க் பல்ஸ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எல்லாமே ரிவர்சல் ஆகிடும். அந்த மாதிரி உலகத்தில் பல நாட்டிலேருந்து வந்து எடுத்துக்கிறாங்க. முழுசாக இதுக்கு எக்ஸசைஸ் தெரிஞ்சு க்யூர் ஆகணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.